அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து ஒரு செய்திக்குறிப்பு வெளியிட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு குரூப் 4 தேர்வுகள்ல பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபாரஸ்ட் ரிலேட்டடா 2, 3 பணிகள் வந்து இருந்துச்சு. இல்லையா? ஸோ இந்த ஃபாரஸ்ட் ரிலேட்டடா பார்க்குறப்ப நமக்கு அ வனக்காப்பாளர், வனக்காவலர், வனக்காவலர் பழங்குடியின இளைஞர்கள் அப்படின்னு தனியா ஒரு கேட்டகரி. இந்த மாதிரி பணிகள் எல்லாமே ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடா வந்து நமக்கு ஒரு சில பணிகள் குரூப் 4ல இந்த முடிஞ்ச குரூப் 4ல இருந்துச்சு. அதுல சமீபத்தில பார்த்தீங்கன்னா, அ ஒரு சில பேருக்கு வந்து இந்த மாரி குரூப் 4 பிசிக்கல் டெஸ்ட்‌க்கு வந்து வரணும் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த பிசிக்கல் டெஸ்ட் ஓகேங்களா? அந்த நடக்கக்கூடிய அந்த நடைச்சோதனை அப்படிங்கிறது எப்ப நடக்கப் போகுது அப்படிங்கிற தகவல வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஏப்ரல் 21, ஏப்ரல் 22, 23, 24 இந்த 4 நாட்கள்ல வந்து நமக்கு இந்த பிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறது இருக்க போது. ஏப்ரல் 21 டூ ஏப்ரல் 24 வரைக்கும் இருக்க போது. ஸோ இது யார் யாரெல்லாம் இதுக்கு எலிஜிபிளோ அவங்களோட ஐடிக்குள்ள போய் பார்த்தீங்கன்னா, அதுக்கான மெமோ அப்படிங்கிறத டிஎன்பிஎஸ்சி அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா? அதே மாரி மெயில்லயும் அனுப்பியிருப்பாங்க. ஸோ அந்த அ பிசிக்கல் டெஸ்ட்க்கு போறதுக்கு முன்னாடி நீங்க இந்த மெமோவ பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு போறப்ப கையில இத கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ குரூப் 4 எழுதின ஒரு சில பேருக்கு ஃபாரஸ்ட் டிபார்ட்மென்ட்‌க்கு எலிஜிபிளா இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் எப்போ பிசிக்கல் டெஸ்ட் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 21ஆம் தேதியிலிருந்து 24ஆம் தேதி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ மெமோ அப்படிங்கிறது உங்களுக்கு மெயில் பண்ணியிருப்பாங்க. அல்லது உங்க ப்ரொஃபைல்‌குள்ள போனா மெமோவ டவுன்லோட் பண்ணிக்கலாம். மெமோவ டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க பிசிக்கல் டெஸ்ட்‌க்கு போறப்ப அந்த மெமோவோட போகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ நல்ல பிசிக்கல் டெஸ்ட்‌க்கு பிராக்டிஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஆல் தி பெஸ்ட்.